இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தர். அல்லேலூயா. அவர் மகத்துவமான நீதி உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் இன்னும் சொல்ல போனால் மகா இரக்கம் உள்ளவர். எப்படிப்பட்டவரா? மகா இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை நாம நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம யாரை நோக்கி பார்க்கணும்னா ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த யாரும் வெட்கம் அடைவது கிடையாது. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவர் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை மனிதர்களை நாம நாடி தேடி காத்து கிடந்தோம் அப்படின்னா சில நேரங்களில இல்ல அநேக நேரங்களில வெட்கப்பட்டுருவோம். அல்லேலூயா. ஒருவேளை துக்கம் கூட வந்துடும். முழுக்க முழுக்க உன்னதான மழை போல என்ன செஞ்சிருந்தேன், நம்பி இருந்தேன். என்ன மழை போல. ஏன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றாங்க தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க, ஏன் நானும் சொல்றேன். அப்படிதானே சொல்லிட்டு இருக்கிறோம். மழை போல ஒன்னுதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது பழமொழி மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. யாரதான் நம்பி இருக்கிறேன்? ஒன்னதான் எப்படி நம்பி இருக்கிறேன்? மழை போல நம்பி இருக்கிறேன். ஏன் மழை போல நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மழை அந்த இடத்தை விட்டு அசையாது, அது மாறாது. ரெண்டாவது, மழை எப்பொழுதும் கம்பீரமா இருக்கும். மூணாவது, மழை உறுதியானது. அப்போ உன்னதாம்பா அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த மழை அசையாது, மாறாது, உறுதியானது, நிலையானது என்பது போல உறுதியா உன்னை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி நாம சிலரை நம்புகிற பொழுது அப்படி சொல்லுவது உண்டு வழக்கம். ஆனா நான் சொல்ற வேதத்தின் அடிப்படையில நாம பார்க்கிறோம்னா உண்மையில ஒன்ன மழை போல நம்புறேன் அப்படின்னு சொல்றதை விட நாம இப்படி சொல்லி பழகலாம். கண்மலையாம் கிறிஸ்துவே உண்மையே நம்புகிறேன். என் கண் மலையாம் கிறிஸ்துவை நான் நம்புகிறேன். அவர் மாறாதவர்.